முக்கிய செய்தி, அதிமுகவின் வளர்ச்சிக்காக இனி ஏஐ தெரிந்தோருக்கு மட்டுமே கட்சி பதவி வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் எதிர்கால வளர்ச்சிக்காக செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திறமையான நபர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர் இதனை உரையாற்றியுள்ளார். குறிப்பாக அப்போது பேசிய அவர், தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்தவித பயனுள்ள உதவிகளையும் செய்யவில்லை என்றும், அதே போல விவசாயிகளின் உழைப்பின் அருமையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் புரிந்து கொள்ள தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதனால்தான் தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக வலைதளங்களை திறன்பட பயன்படுத்தியதன் மூலமே எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, அதே போல அதிமுகவும் மாநிலம், மண்டலம், ஒன்றிய அளவுகளில் ஐடி நிர்வாகிகளை திறமையாகவும் நியமித்திருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவில் செயல்படவில்லை என்றும் அதிருப்தியை தெரிவித்திருந்தார். இனிமேல் திறமையாக செயல்படாத நிர்வாகிகளை மாற்றி கட்சி வளர்ச்சிக்காக ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செயல்படுபவர்களுக்கு பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய திறமையான இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு ஐடி விங் மட்டுமே காரணம் என்று கருதக்கூடாது என்றும், கட்சியின் பிற சார்பு அணிகளும் முழுமையாக செயல்படாததும் தோல்விக்கான காரணங்களில் ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசியலில் வெற்றியும் தோல்வியும் இயல்பானவை என்றும், சிலர் சுயலாபத்திற்காக மாற்று கட்சிகளுக்கு சென்றிருந்தாலும் அதிமுகவை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்கு விசுவாசமாக உழைத்தவர்கள் அடையாளம் கண்டு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், அதே போல உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் எதுவாக இருந்தாலும் அதிமுக வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் அவர் இந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்.